அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுக்கு எல்லா புகழும். தொழுகை என்பது நேரம் குறிப்பிடப்பட்டு ஒரு மூமின் மீது கடமையாக்கப்பட்ட ஒரு புனிதமான இபாதத்தாக காணப்படுகிறது. இதன் அடிப்படையில் ஒருவர் மறதியாக அல்லது தூக்கத்தின் காரணமாக தொழுகை விடுபட்டால், இவருடைய நிலைப்பாடு என்னவென்று பார்க்கின்ற பொழுதோ, ஒருவர் லுஹருடைய தொழுகையுடைய நேரத்தில் அவர் உறங்கிவிட்டார். அஸருடைய அ வக்தில் விழித்தெழும்புகிறார். அல்லது லுஹருடைய தொழுகையை தொழாமல் அஸருடைய தொழுகையின் தொழுகிறார். இவருக்கு அஸருடைய தொழுகையை தொழுகின்ற பொழுது, நான் மறந்துவிட்டேன், லுஹருடைய தொழுகையை தொழுவதற்கு மறந்துவிட்டேன் என்று அவருக்கு என்ன செய்யுது? ஞாபகம் வருகிறது. அல்லது தூங்கி எழும்புகிறார் அஸருடைய வக்தில். லுஹருடைய வக்து அவருக்கு விடுபட்டு விட்டது. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ஸஹீஹுல் புகாரியில் 597வது ஹதீஸாகவும், முஸ்லிம் கிரந்தத்தில் 684வது ஹதீஸாகவும் வருகிறது. மன் நஸிய ஸலாத்தன், யார் மறதியாக தொழுகையை விட்டால், ஃபல் யுஸல்லி இதா ذكرஹா, அவருக்கு விடுபட்ட தொழுகை, அந்த தொழுகை ஞாபகம் வந்தால் ஃபல் யுஸல்லி, அவர் என்ன செய்யணும்? தொழுது கொள்ளட்டும் என்று சொன்னார்கள். லுஹருடைய தொழுகை விடுபட்டது என்றால், அஸருடைய வக்தி அவர் அடைந்து விடுகிறார் என்றால் என்ன செய்யணும்? அவர் ஞாபகம் வருகிறது, நான் லுஹருடைய தொழுகை நீ விடுபட்டு விட்டது என்று ஞாபகம் வந்தால் என்ன செய்யணும்? அவர் தொழுது கொள்ளவும். லா கஃபாரத லஹா இல்லா தாலிக், இந்த தொழுவதுதான் அதற்கு ஒரு பரிகாரம். வேற ஒரு குற்றப்பரிகாரங்கள் இருக்குதா என்று பார்த்தால், 10 7க்கு சமைத்து கொடுப்பதோ அல்லது ஒவ்வொரு குற்றப்பரிகாரங்கள் இருக்கிறதா என்று பார்த்தால், அப்படியான குற்றப்பரிகாரங்கள் இல்லை. அந்த தொழுகையே அவர் ஞாபகம் வந்த தொழுவதுதான் அதுக்குரிய பரிகாரம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இவர் மறதி வந்த அந்த தொழுகையே அவர் தாமதமாக தொழலாமா அல்லது அவசரமாக தொழ வேண்டுமா என்று பார்க்கின்ற பொழுதோ, அதிகமான அறிஞர்கள் கூறுகிறார்கள், ஃபல் யுஸல்லி, இந்த அதாவது அவர் தொழுது கொள்ளட்டும் என்கின்ற இந்த வார்த்தை என்பது, அல்லாஹ்வின் தூதர் கூறிய இந்த வார்த்தை என்பது அம்ருல் வுஜூப், அதாவது வாஜிபான ஒரு ஏவல். ஃபௌரன், அதாவது அவசரமாக என்ன செய்யணும்? அவர் அந்த தொழுகையில் ஞாபகம் வந்தவுடன் தொழுது கொள்ளணும் என்று அதிகமான அறிஞர்கள் அவர் மறதி ஏற்பட்ட அல்லது தூக்கத்தின் காரணமாக விடுபட்ட தொழுகை ஞாபகம் வந்தால் அவசரமாக தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார்கள்.